அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம் அப்படின்னா ஆதவன் பிள்ளை ஓடை. ஆதவன் பிள்ளை ஓடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 17 ரிவர் பேசன்ஸ்ல வடிநில பகுதிகளில் நம்ம தமிழகத்தினுடைய தென்கோடியிலிருந்து கோதையார் வடிநில பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோதையார் வடிநில பகுதிக்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்து நம்பியார் வடிநில பகுதி. இந்த நம்பியார் வடிநில பகுதியில 3 துணை வடிநில பகுதிகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் அனுமன் நதி வடிநில பகுதி. இந்த அனுமன் நதி துணை வடிநில பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஓடை தான் வந்து ஆதவன் பிள்ளை ஓடை. இந்த ஓடை வந்து அனுமன் நதிக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நீராதாரமாட்டு இந்த ஓடை வந்து இருக்கு. அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த எம்மலைன்னு, அதாவது அனுமன் நதிக்கே வந்து ஒரு ஐக்கானா சொல்லக்கூடிய ஒரு எம் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த எம்மலையும் அந்த கரும்பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில இருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து இந்த அனுமன் நதியில இருக்கக்கூடிய 11 அணைக்கட்டுகள் இருக்கு. அந்த 11 அணைக்கட்டுகள்ல முதல் அணைக்கட்டு சிவன்பிள்ளை அணைக்கட்டு. இந்த சிவன்பிள்ளை அணைக்கட்டுக்கும் ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி தான் இந்த ஆதவன் பிள்ளை ஓடை வந்து அந்த அனுமன் நதியில கலக்குது. நம்பியார் வடிநில பகுதிக்குள்ளேயே பார்க்கும்போது அனுமன் நதி துணை வடிநில பகுதி வந்து ரொம்ப ரொம்ப வறட்சியான பகுதி. மழை அதிகம் கிடையாது. எப்பவுமே வந்து ஒரு வறட்சி எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரிபியூட்டரியுமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிபியூட்டரி. இப்ப இதோட கேட்ச்மெண்ட் ஏரியா நீங்க எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னாக்கா, பக்கத்துல ஆரல்வாய்மொழின்னு அப்படிங்கிற இடத்துல ஒரு பொய்கை நீர்பிடிப்பு பகுதி இருக்கு, பொய்கை அணைன்னு இருக்கு. அந்த பொய்கை அணையில 8.7 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பெய்யக்கூடிய ஒரு மழை துளியும் அந்த பொய்கை அணையில போய் சேரும். அதே அளவு கிட்டத்தட்ட ஆதவன் பிள்ளை ஓடையினுடைய நீர்பிடிப்பு பகுதியும் இருக்கு. அதாவது 6.34 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பெய்யக்கூடிய ஒரு சொட்டு மழை துளியும் இந்த ஓடை வழியா தான் பாஞ்சு அப்படியே அனுமன் நதியில போய் கலக்கும். கிட்டத்தட்ட 47 நீர் குளங்கள் இருக்கு. 0.2 TMC தண்ணி பிடிக்கக்கூடிய அளவுக்கு மொத்த குளங்களினுடைய கெப்பாசிட்டி இருக்கு. விவசாயிகள் வந்து ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, முடப்புல்லும் முக்குருணி தண்ணீரை செருக்கும் அப்படின்னுவாங்க. முடப்புல்லு அப்படின்னா ஒரு சாதாரண குறுக்க ஒரு கால்வாய்களுக்குள்ள நிக்கிற புல்லு கூட முக்குருணி தண்ணீரை செருக்குமா. முக்குருணினா ஒரு குருணினா 8 சென்ட், முக்குருணினா 24 சென்ட். 24 சென்ட்டுக்கு பாசனம் பண்ணக்கூடிய, பயிர் பண்ணக்கூடிய இடத்துக்கு தேவையான தண்ணியை வந்து இந்த ஒரு முடப்புல்லு வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழக அரசுல இருந்து மொத்தம் எத்தனை துறைகள் வந்து நமக்கு நீர் மேலாண்மையிலையும் விவசாயம் மேம்படுறதுலயும் வேலை செய்யறாங்கன்னு பார்த்தோம்னா, நீர்வளத்துறை இருக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இதெல்லாம் பராமரிச்சு ஓடைகளை அளந்து எடுத்து கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, அக்ரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. அக்ரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இந்த காவல் கிணறுல வந்து ஒரு சந்தை ஒண்ணு இருக்குது. ராதாபுரம் பகுதியில ஒரே ஒரு சந்தை தான் உண்டு. அது காவல் கிணறு விளக்குல இருக்குது. அதுல அழகா ஒரு போர்டு போட்டு எழுதி போட்டுக்கிறாங்க, ஒரு துளி தண்ணீரும் வந்து அதிக வருமானம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்த குளங்களை கொண்டு போய் தண்ணியை நிறைச்சி அதை வந்து மேம்படுத்துறதுக்கு பதிலா ஒரு விசித்திரமா என்னென்னமோ திட்டங்கள் போடக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து நம்ம நாட்டுல இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. இப்ப அது மாதிரி ஒரு திட்டத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு அனுமன் நதியில இருக்கக்கூடிய அனைத்து குளங்கள்ல இருக்கக்கூடிய மறுகால், ஷட்டரு, மடைகள் அவ்வளவும் உடஞ்சி எல்லா மக்கள் வந்து சாக்குல வச்சு மூடி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் உடஞ்சி கிடக்குது. தண்ணி உள்ளுக்குள்ள போய் குளத்துல கொண்டு போய் சேர்ந்தா கூட அதுக்குள்ள தக்க வைக்க முடியாம அங்கங்கே லீக்கு, அங்க சர்ப்ளஸ் வேர்ல லீக்கு, எல்லா இடத்துலயும் வந்து லீக் ஆகி போய் தான் கிடக்குது. அதெல்லாம் சரி பண்ணாம ஒரு அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன? இதோட டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் அக்ரி இன்ஜினியரிங்க்கு என்னென்ன இன்ஜினியரிங் எக்ஸசைசஸ் உண்டோ அதையெல்லாம் கொண்டு வந்து இந்த பகுதியை முன்னேற்றது தான் அவங்களோட வேலை. இப்ப இதோட அகலம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அளந்து கொடுத்தாங்களா? அளந்து கொடுக்கல. நீர்வளத்துறைக்கு வந்து தெரியுமா? பொதுப்பணித்துறையோ இல்ல நீர்வளத்துறைக்கோ இந்த கதை தெரியுமா? தெரியாதான் தெரியாது. இப்ப தமிழகத்தை பொறுத்த மட்டும் செக் டேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்களுடைய வரி பணத்தை செக் போட்டு எடுக்கிறதுக்கு கட்டுறதுதான் செக் டேம். இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு செக் டேமை கட்டி வச்சு அந்த செக் டேமுக்கு வந்து நீங்க பாருங்களேன், இன்னைக்கு கட்டக்கூடிய எல்லா திட்டங்களும் நீங்க இதுல பாருங்க. நான் இன்னும் 2 மழை 3 மழை வந்ததுன்னா கையோட இந்த சிமெண்ட் அவ்வளவும் கையோட வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கட்டி வச்சிருக்கிறாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதை எல்லாத்தையும் பாருங்க. அங்கங்கே வந்து சும்மா ஏதோ ஏணிப்படிய நட்டு வச்ச மாதிரி அங்கங்கே சும்மா ஒரு காம்பவுண்டு சுவர், சும்மா ஒரு மதில் சோறு மாதிரி கட்டி வச்சுட்டு இதுல ஒரு எத்தனை குடம் தண்ணியே இதுல சேர்ப்பாங்கன்னு தெரியல. ஆனா இங்க கீழே 0.2 TMC தண்ணி அளவுக்கு அவ்வளவு குளங்கள் அங்க பின்னாடி கெப்பாசிட்டியில இருக்குது. அதை நம்பி பல ஊர் மக்கள் இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு ரூபாய் இதுல செலவு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 16,45,000 ரூபாய்
என்னங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏதோ சும்மா அந்த 5 ரூபா 10 ரூபா மாதிரி தெரியுதா இந்த பணம் எல்லாம்? 16,45,000 வச்சு என்னெல்லாம் வேலை செய்திருக்க முடியும் தெரியுமா? இந்த 47 குளங்களும் அங்க காஞ்சி போய் கிடக்குது. அதை சார்ந்த விவசாயிகள் காஞ்சி போய் கிடக்குறாங்க. இதுல நீங்க என்ன பர்பஸ்க்கா, இதோட ஃபங்க்ஷன் என்ன? இதை அளந்தீங்களா முதல்ல? இதோட சைட்ல நீங்க பாருங்க, தண்ணி வரும்போது அப்படியே பிச்சுட்டு போயிடும். இதுக்கு இங்க உள்ள விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி 5-6 செக் டேம் வந்து இந்த ஓடையில இதோட கட்டியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை மக்கள் வந்து பிலோ பாவர்ட்டி லைன்ல இன்னைக்கு மக்கள் நம்ம நாட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு வருஷத்தோட சம்பளம் வந்து ஒரு மாசம் வாங்கிட்டு ஈஸியா போறீங்க. இதுதான் உங்களோட திட்டமிட வேலையா இது? 16,45,000 ரூபாய்னா எத்தனை தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எத்தனை 16,45,000 ரூபாயை நீங்க இந்த மாதிரி மண்ணுக்குள்ள போட்டு வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க? இது யாருடைய பணம்? யாருடைய பணத்தை இந்த மாதிரி கரியாக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல எல்லா கைட்லைன்ஸ்லயும் சொல்லியாச்சு, ரிவர் பேசின் பேஸ்ட் அப்ரோச் தான் இருக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்னா ரிவர் பேசின் பேஸ்ட் அப்ரோச் இருக்கணும். இந்த ரிவர் பேசின்ல ஏற்கனவே எல்லாம் பக்காவா கட்டமைப்புகள் இருக்கு. அப்ப இந்த கட்டமைப்புகளை வந்து நீங்க சரியா பராமரிச்சு தண்ணிய கடைசி வர குளம் வரைக்கும் கொண்டு போறது உங்களோட நோக்கம் இல்லையா? 2 நாள் 3 நாள் தாங்க இதுல தண்ணி வரும், அதுக்கு மேல வராது. அந்த 2 நாள் 3 நாள்ல அடிச்சு தட்டி பெரும் வெள்ளமா போயிடும். எல்லாம் அப்படியே அந்த சைடோடி இந்த சைடோடையும் பிச்சுட்டு போவோம், அப்புறம் அடியிலோடி பிச்சுட்டு போவோம், அப்படியே அந்தால உடஞ்சு கிடக்கும். அப்புறம் இந்த ஓடையில இருந்து இதை அகற்றுறதுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. 16,45,000 ரூபாய் செலவு பண்ணி கட்டுனவங்க அதுல உள்ள உடஞ்சு கிடக்குதேன்னு அகற்றுறதுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. அப்படியே அங்கங்கே தகர்ந்து போய் கிடக்கும். அப்ப இது வந்து என்ன மாதிரி திட்டமிடல்? இது என்ன மாதிரி வளர்ச்சிக்காக வேலை செய்யறோம்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கிறோம், 2030க்குள்ள நாம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அடையணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம போடுற திட்டம் ஏதாவது ஒண்ணு சஸ்டைனபிளா இருக்கா? இப்ப அக்ரி இன்ஜினியரிங்கிறோம், எங்க இருந்து படிச்சுட்டு வரீங்க இந்த இன்ஜினியர்ஸ்? நீங்க எங்க இருந்து படிச்சுட்டு வரீங்க? யாரு உங்களுக்கு இந்த பாடங்களை எடுத்து கொடுக்கறது? பொதுவா ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு திட்டம் வரணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? ரூரல் டிபார்ட்மெண்ட்ல, ரூரல் டெவலப்மெண்ட்ல 29 லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு கிராமத்துக்குள்ள இருக்குதா? அந்த 29 லைன் டிபார்ட்மெண்ட்ஸும் எல்லாம் கன்வெர்ஜ் பண்ணணும்னு எந்த டாக்குமெண்ட், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாலும் கன்வர்ஜென்ஸ் பத்தி பேசுறீங்க. அப்ப கன்வர்ஜென்ஸ்னா இதுல எத்தனை டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு கன்வெர்ஜ் ஆகணும்? எதுக்காக இந்த இடத்துல இது யாரு கேட்டாங்க? இந்த கிராமத்து மக்கள் கேட்டாங்களா? இப்ப பரிவீரி சூரியன் கிராமம்னு இதுல எழுதி இருக்குது. பரிவீரி சூரியன் கிராமத்து மக்கள் கிராம பஞ்சாயத்துல அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செக் டேம் வேணும் அப்படின்னு சொல்லி கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றி அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து கொடுத்தாங்களா? யாரு கேட்டாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க இந்த செக் டேம கட்டி வச்சிருக்கீங்க. எத்தனை நாளைக்கு இது தாங்கும்? எத்தனை செக் டேம்? திருவண்ணாமலையில நீங்க பாலம் கட்டினீங்க, பாலம் கட்டி முன்னாடி கட்டின பாலம் நல்லா இருக்கு, பின்னாடி கட்டின பாலம் நல்லா இருக்கு, நடுவுல கட்டின பாலம் 3 மாசத்துல பிச்சுட்டு போயிடுச்சு. ஏன் பிச்சுட்டு போயிடுச்சு? அங்க இருந்து எவ்வளவு தண்ணி வரும்னு ஏதாவது மெஷர்மெண்ட் எடுத்தீங்களா? இதுல ஏதாவது அளவு இருக்கா? இதுல எவ்வளவு தண்ணி போகும்னு முதல்ல ஓடைய அளக்கணுங்க. எந்த ஒரு ப்ராஜெக்ட் போட்டாலும் அந்த ப்ராஜெக்ட் ஓடைய அளக்கணும். இவங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அளந்தாங்களா? தெரியாது. முடிஞ்சிருச்சு, ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ப்ராஜெக்ட் பில்ல போட்டு அவங்க எடுத்துருவாங்க. இப்ப செக் டேம் அந்த பக்கம் கட்டி இருக்கிறாங்களா? செக் டேம் கட்டி எவ்வளவு தூரம்? ஒரு 20, ஒரு 30-40 அடிக்கு இங்க இதை கிளியர் பண்ணிருக்காங்க. கிளியர் பண்ணி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்ப இங்க செக் டேமுக்கு 16,45,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இந்த இடத்த எடுக்காம விட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்ப என்ன தண்ணி இதை தாண்டி போக வேண்டாங்கிறது ஒரு முடிவே பண்ணிட்டாங்களா அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்? இல்ல WRD இதை வந்து பார்த்தாங்களா? என்ன கன்வர்ஜென்ஸ் பண்ணி நீங்க இப்போ எப்படி இந்த ஆதவன் பிள்ளை ஓடையில இருந்து தண்ணி வந்து அனும நதியில வந்து சேரும்? எப்படி அந்த 47 குளங்களுக்கும் போய் நிறைக்கும்? 47 குளங்களும் சேர்த்து 982.92 ஹெக்டேர் நிலப்பரப்பு அங்க இருக்குது இதை சார்ந்து. அப்ப இந்த தண்ணி அங்க போனா தானே விவசாயம் பண்ண முடியும், நிலத்தடி நீர் கூடும். அப்ப இது இந்த மாதிரி இப்படி அடைச்சு வச்சுட்டு இதை அளக்க முடியாது, இதை செய்ய முடியாதுன்னா செய்துதானே ஆகணும். இதை பொறுத்த மட்டும் இது ஒரு ஓப்பன் டிரைனேஜ். இதை நீட்டா அளந்து இதை வந்து அந்த எல்கையை இது பண்ணி கிளியர் பண்ணி போட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை லைட்டா கிளீன் பண்ணுனா தண்ணி அழகா அங்க வந்து சேர்ந்துட போகுது, கீழே உள்ள குளங்களுக்கு போயிட போகுது. ஆள் இல்லாத அரவம் இல்லாத இடத்துல கொண்டு போய் மலையடி வாரத்துல இப்படி செக் டேம் போட்டு 16,45,000 ரூபாய கரியாக்கி இருக்கீங்களே, மண்ணுக்குள்ள போட்டிருக்கீங்களே. இது உங்களுக்கே ஒரு மனசாட்சின்னு இருந்ததுன்னா தயவு செய்து இனியாவது இந்த செக் டேம் கான்செப்டை விட்டுட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய குளங்களை, கடைமடை வரைக்கும் உள்ள குளங்களை எல்லாமே ஒவ்வொரு அணைக்கு சமம், ஒரு குளங்களும் ஒரு மினி ரிசர்வர், அதுல கொண்டு போய் தண்ணியை சேர்க்கணும். சேர்த்தாதான் அந்தந்த பகுதியில அந்த வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். அங்க உள்ள நிலத்தடி தண்ணீர் தன்மை மாறும். ராதாபுரம் பகுதியில போய் நம்ம கேட்டா ஒரு விவசாயி சொல்றாரு, கிணத்துல நெல்லு காய போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இப்ப கிணத்துல எப்படிங்க நெல்லு காய போடுவீங்க, அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, அப்படி காஞ்சி கிடக்குது, பால் அடைஞ்சு கிடக்குது கிணறுகள், நெல்லு காய போடலாம். நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுவேன், இவர் பொய் சொல்றாரோன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். பார்த்தாக்கா நெல்லு காய போட வேண்டாம், நெல்லு குடோனா வச்சுக்கலாம் அந்த கிணற. நீங்க இன்னும் வச்சிருக்கீங்க இல்லையா தமிழ்நாட்டுல நெல்லு மூடுறதுக்குன்னு தார்பாலின் கொடுக்குறீங்க இல்லையா? தார்பாலின் கொடுக்க வேண்டாம், எல்லா கிணறுகளையும்
நெல்லு குடோனா மாத்தி நம்ம தொட்டி மாதிரி கட்டி நெல்லு போட்டு வச்சிடலாம். ராணி மங்கம்மாள்னு ஒரு அம்மா ஒரு ராணி இருந்ததா சொல்றாங்க. அவங்க வந்து மரங்களே சாலையோர 2 சாலையோரத்துல மரங்கள் நட்டாங்கன்றாங்க. அந்த மரங்களோட நிழல்ல நாங்க செருப்புகள் கூட இல்லாம நாங்க ஸ்கூலுக்கு படிக்க போயிருக்கோம். அது அவ்வளவு நாள் நின்னுச்சு. இப்பதான் எல்லா சாலையை விரிவாக்கம் பண்றோம்னு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்ப இந்த செக் டேம் கட்டினதுக்கு உங்களுக்கு செலவு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இதுல? முதல்ல இந்த செக் டேம் இருக்குமா உங்க காலத்திலே காணாம போயிடுங்க இந்த செக் டேம். அந்த மாதிரி தானே நீங்க சர்வேயே பண்ணாம நீங்க எப்படி செக் டேம் கட்டுவீங்க? முதல்ல இந்த இந்த செக்கு போட்டு பணம் எடுக்கிறதுக்காக கட்டக்கூடிய டேமுகள் அவ்வளோத்தையும் நிறுத்திட்டு இருக்கிற குளங்கள் கடைமடை வரைக்கும் போய் அவ்வளோ குளங்களையும் நிறைக்கிறதுக்கு இந்த ஓடைகளை நீர்வழி தடங்கள் அவ்வளோத்தையும் சரி பண்ணி வைக்கணும். நீ தாங்க அடிப்படை. அதுவும் ரிவர் பேசின் பேஸ்டு டெவலப்மெண்ட் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க. ஸோ அதை நாம செய்யாம எந்த 2030க்குள்ள சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நாம அடைவோமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இன்னைக்கு இது ஆதவன் பிள்ளை ஓடை மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ப்ராஜெக்ட்ஸும் இன்னைக்கு கோடிக்கணக்கான பணங்களை மண்ணுக்குள்ள போடுற திட்டங்கள் தான் இன்னைக்கு செய்துட்டு இருக்காங்க.